யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. ஒரு முடக்கத்தான் மூலிகை தோசை தாங்க. இந்த முடக்கத்தான் கீரை பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சளி பிரச்சனை வந்து குணமாக்குங்க. அடுத்தது வாயு பிடிப்பு, தசை பிடிப்பு, முடக்கு, இன்னும் அதாவது பாடி கூலிங்காக ரொம்ப அதிக கூலிங்காக இருந்தாலும் இதை ஹீட் பண்ணுங்க, சூடு கொடுக்கும். அவ்வளோ அற்புதமான ஒரு மூலிகை தாங்க இது சாதாரண சளி பிடிச்சிருந்தா தான் இல்லை, சாதாரண டைமில் கூட ஒரு 1 மந்த்துக்கு இல்லை 2 மந்த்துக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் வந்து இது சாப்பிட்டீங்கன்னா போதும். ஒரு ஆளுக்கு ஒரு பிடி கீரை அளவுக்கு போதுங்க. மிளகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூனு, பூண்டு ஒரு முழு பூண்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் தோல் உரிச்சினாலும் உரிச்சிக்கலாம், இல்லை அப்படியே தோலோடு போடலாம். 1 ஸ்பூனு ஜீரகம். இது நான் ஒரு ஆளுக்கு உண்டான கீரை அளவுக்கு சொல்கிறேங்க அளவு. ஏன்னா காரத்துக்கு மிளகு மட்டுமே போதும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மிளகு, ஜீரகம், முடக்கத்தான் கீரை எல்லாமே கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி நம்ம இட்லி மாவு வந்துச்சுன்னா இட்லி மாவில் நீங்கள் கலந்து தோசை சுட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் அரிசி, நம்ம வீட்டு புழுங்கல் அரிசியை கூட நீங்கள் ஊற வச்சு அதில் இந்த முடக்கத்தான் கீரை சேர்த்தே ஒன்றா போட்டே கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அப்படி அரைச்சி எடுக்கும்போது கொஞ்சம் தோசை நல்லா இருக்குங்க. ஏன்னா முடக்கத்தானே ஒரு பஞ்சு போல் ஒரு தன்மை வரும் மாவில் கலந்தோடனே. இவ்வளோதாங்க. இந்த இட்லி மாவு நான் எடுத்துருக்குறது. இந்த இட்லி மாவில் அது கலந்து அரைச்சி வச்ச அந்த முடக்கத்தான் கீரை கலந்து அவ்வளோதாங்க. கலந்து தோசை சுட்டாலே போதுங்க. கம்மன்னு வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சுட சுட ஒரு காலையில் 2 தோசை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வேர்த்து ஊற்றுறது நல்லா தெரியும். அந்த சளி வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய கட்டியான சளியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சளி கரைஞ்சிரும். அவ்வளோ அற்புதமான மூலிகைங்க அது. காலையில் சப்போஸ் இன்னும் சரியான சாயங்காலம் ஒரு 2 தோசை, அது 2 வேளை சாப்பிட்டாலே போதுங்க உங்களுக்கு. ஓரளவுக்கு ஒரு வேளை சாப்பிட்டா சரியாயிடும். சப்போஸ் இன்னும் அதிகமாக உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா 2 வேளை நீங்கள் சாப்பிட்டாலே சும்மா அக்யூரேட்டாக நல்லா கிளியராகும். இது வயசானவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த முடக்கத்தான் கீரை மாதம் ஒரு முறை எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த பிடிப்பு, வாயு பிடிப்பு அது இதுன்னு போகாது. இப்போ எனக்கே பேச முடியாமல் இருந்துச்சு, தொண்டையாக வரல கோல்டால். ஆனால் இந்த கீரை 2 தோசை சாப்பிட்டோன்னா தான் கொஞ்சம் லைட்டாக வச்சு உங்களுக்கு பேச முடிஞ்சது. எனக்கு ஒரு அற்புதமான அந்த முடக்கத்தான் கீரை தோசைங்க. நீங்கள் தாராளமாக நீங்கள் சுட்டு சாப்பிட்லாம். எந்த ஒரு பக்க வேலையும் வராது. ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் சாதாரண டைமில் கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம். இவ்வளோதாங்க. ஒரு சூப்பராக நீங்கள் தொட்டுக்க வேணும்னா ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி தொட்டுக்கலாம். சப்போஸ் என்கிட்ட சாம்பார் இருக்குது, அதை வச்சு தான் சாப்பிட்டுப்பேன். இல்லைன்னா வெறுமனே கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா வெறும் மிளகு, ஜீரகம், அது கூட பூண்டு போடுறோம் இல்லைங்களா, அதுவே வாசனை கம்மன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா காரசாரமாக நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு தேவை இன்னும் காரம் வேணால் கூட நீங்கள் மிளகு கூட சேர்த்துக்கலாம். இவ்வளோதாங்க. கீரை நல்ல சூப்பரான ஒரு மூலிகை தோசை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோதாங்க. எண்ணெய் நீங்கள் லைட்டாக விட்டு தோசை வந்து கொஞ்சம் மிதமாக எடுங்க, ரொம்ப மொறுமொறுன்னு வேணாம். நன்றி, வணக்கம்.